ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விருத்தாச்சலத்தில் நண்பரை பார்க்க குடும்பத்தோடு போனோம். காலையில் கிளம்புனதுனால ஒரே பசி. சரி, எனக்கு டீயும் பசங்களுக்கு ஜூஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் கிளம்பி வந்தோம். வழியில் சிவன் கோயில் ஒன்று பார்த்தோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நல்லா உயரமான கோபுரமாக இருந்துச்சு. சரி, கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வருவோமே அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த கோயிலுக்கு 4 வாசல் இருந்தது. 4 வாசலும் பார்த்திங்கன்னா 4 கோபுரத்தால் மிக பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. வழியாக கோயிலோட முன்வாசலுக்கு வந்து சேர்ந்தோம். அங்கே வந்து பார்த்தப்ப தேர்லாம் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னங்க அது தேர்லாம் சரி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டப்ப, மாசி மாதத்தில் இங்கே திருவிழா நடக்கும்ப்பா, அதுவும் 1 வாரம் நடக்கும், அதனால தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாம் போய் சாமி கும்பிட்டு வருவோமே அப்படின்ட்டு பூஜைக்கு தேவையான பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வாங்கினோம். சரி, கோயிலுக்கு முன்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கோயிலோட பெயர் போட்டிருந்தாங்க. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நாயகி உடனுறை பழமலை நாதர் திருக்கோயில் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. சரி, வாசல்லே ஒரு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு ரெடியானோம். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால கூட்டமாகவும் இருந்துச்சு. அப்படியே உள்ளே கொஞ்சம் அப்படியே நடந்து உள்ளே போய்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜீவன் அவன் மாமா கூட கோயிலுக்கு உள்ளே போயிட்டான். சரி, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போவோம் அப்படின்னு அப்படியே பொறுமையாக நடந்து உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய கோயிலாகவே இருந்துச்சு. கோபுரங்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன கோபுரம், பெரிய கோபுரம் அப்படின்னு நிறைய கோபுரம் இருந்துச்சு. சரி, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு பசங்களை கூப்பிட்டோம். ஜீவனும் தியாவும் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருந்தாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா எலியும் புனையுமா இருப்பாங்க. கோயிலில் ரொம்ப ஒற்றுமையாக தம்பியை பத்திரமா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. முன்னாடியே பார்த்திங்கன்னா நந்தியும் கலசமும் இருந்தது. அவங்க 2 பேர்த்தையும் நின்று தொட்டு வணங்கிட்டு அப்படியே உள்ளே போனோம். உண்மையிலே இந்த கோயிலில் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நினச்சது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போனோம் அப்படின்னா இன்னொரு கோபுரம் ஒன்று இருந்துச்சு. அந்த கோபுரத்தோட பேர் கூட வாசல்லே பிடிச்சிருந்தாங்க. அப்படியே உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா எங்கே திரும்பினாலும் ஒரே சிலை தான் இருந்துச்சு. நிறையா சிலைகள் வடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தூய்மையாக வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இந்த கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு நன்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப தூய்மையாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. கருவறைக்கு நம்ம செல்லை எடுத்துகிட்டு போக முடியல. யாரும் எதுவும் சொல்லலை. பட் வேணாம், அங்கே போனோம் அப்படின்னா வீடியோ எடுத்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் செல்லை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். உள்ளே இருந்த சிலைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம். ரொம்ப அருமையாக அழகாக இருந்தது. நீங்களே பாருங்களேன், சிலைகள்லாம் எவ்வளோ அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூய்மையாக வச்சுருந்தாங்க கோயிலை. ஜீவன் அங்கங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்திரிச்சு வந்தான். ஏன்னா ரொம்ப பெரிய கோயிலாக இருந்ததுனால அவனே நடந்து அசதியாகிட்டான். இறுதியாக கருவறையில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கோயிலை சுற்றி வருவேன் அப்படின்னு அப்படியே ஒரு சுற்றி வந்தோம்.
அன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இன்னும் விசேஷ நாளாக இருந்தால் இன்னும் பயங்கர கூட்டமாக இருக்கும், ரொம்ப கோயில் பிஸியாக இருக்கும், ஆட்கள் நடமாட்டம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம அப்படியே கோயிலை ஒரு வலம் வருவோம் அப்படின்னு சுற்றி வந்தோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் திருவிழா நடக்கும், அப்போ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு நண்பர் சொல்லியிருந்தார். அதனாலேயே நம்ம மாசி மாதத்தில் நடக்கிற திருவிழாவுக்கு கண்டிப்பாக போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா ரொம்ப பிரபலமாகவும் ஒரு வாரம் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம போய் திருவிழா டயத்தில் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு